ஜெய குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நான் இன்றைக்கி சீதா கல்யாணம் பாட போகிறேன். சீதா கல்யாணம்னாக்கா, அதாவது சீதை பிறந்ததுலேருந்து இந்த கல்யாணம் வரலும் ஜனகர்கிட்ட இருக்கிறச்சே இந்த கல்யாணம் பாட போகிறேன். அது வரலும் பாட போகிறேன். அப்படி அப்புறம் இதை எல்லோரும் கேளுங்கோ. இப்போ ராமாயணம் இந்த இது வரப்போகிறது, அதுக்கோசரம் இதை நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக பாடின்னு இருக்கேன். வருவாயே அருள்வாயே வாணி சரஸ்வதி தேவியின் வாக்கினில் திருமகள் சீதை திருமணம் பாட திருவரங்கேசன் திருவடி பணிந்தேன். கண்மணி ஜனகன் பெண்மணி சீதை கல்யாணமிதனை களிப்புடன் பாட அருமை நிறையுமென் ஆச்சாரியர் திரு அடிமலர் தொழுதே நண்புடன் நாவினில் அஞ்சனை தனையன் அலைக்கடல் தாண்டிய ஹனுமான் அருளால் நினைவினில் நீயே வருவாயே அருள்வாயே வாணி சரஸ்வதி தேவியின் வாக்கினில். அடுத்த பாட்டு. மாநிலம் புகழ்ந்திடும் மயிலாபுரி நகர் மகாராஜன் ஜனகன் சீதா ஆனந்தமாயொரு யாகமும் செய்திட ஆலோசனை செய்தார். மங்களமான முகூர்த்தமதில் உயர் மாமரையவருடனே கூடி தங்க கலசத்தால் தங்க கலப்பையால் நயவுடன் மகிழ்வாய் தரணியை உழுது வந்தார். பொன் கலப்பை முனையில் பெட்டி தடுக்கவே புரித்து மேகெடுத்தார். என்னை இது வென்றார் திறந்தவர் பார்த்தார், இளம் சிறு குழந்தை கண்டார். பார்த்தார் மகிழ்வாய் பாலையின் படிவை பட்சமுடன் எடுத்தார். சேர்த்தார் மார்பினில் செல்வ கண்மணியை சித்தம் மகிழ்ந்துரைத்தார். பார்க்கடல முதோ பங்கஜவளரும் பத்மாசனி தானோ போக்கவே என் கலி தீர்க்கவே திருமகள் பெண்ணாய் உதித்தாள் என்றார். அருமை குழந்தை என்று எண்ணினார் மகாராஜன் ஜனகஸ்துதி பண்ணினார். அரண்மனை தன்னில் பெருமையுடன் மகிழ்ந்து அரண்மனை தன்னில் பெருமையுடன் மகிழ்ந்து தர்மபதி நீடம் தந்து மிக புகழ்ந்து அருமை குழந்தை என்று எண்ணினார் மகாராஜன் ஜனகஸ்துதி பண்ணினார். கோதானம் பூதானம் செய்திட்டார், வெகு கோலாகலத்துடன் தொட்டிலிட்டார். கோதானம் பூதானம் செய்திட்டார், வெகு கோலாகலத்துடன் தொட்டிலிட்டாள். சீதாதேவி என்று செல்வ பெயருமிட்டு சீதாதேவி என்று செல்வ பெயருமிட்டு சித்தம் களி துகழ்ந்து உத்தம ஜனகரும் அருமை குழந்தை என்று எண்ணினார் மகாராஜன் ஜனகஸ்துதி பண்ணினார். பின்னும் ஜனகருக்கோர் பெண்மணி பிறந்தனள் ஊர்மள கண்மணி. மன்னன் ஜனகருட தம்பி குஜதனுக்கு மாண்டு வீசுத கீர்த்தி மகளிருவர் இருக்க அருமை குழந்தை என்று எண்ணினார் மகாராஜன் ஜனகஸ்துதி பண்ணினார். அடுத்த பாட்டு. தவிழ்ந்தனள் சீதை தவிழ்ந்தனள் சீதை தந்தை ஜனகர் தன் சிந்தை மகிழ தங்கமேனி ஒளிகள் திகழ தவிழ்ந்தனள் சீதை தவிழ்ந்தனள் சீதை. அவிழ்ந்த கூந்தல் அசையவே இரு கண்ணிமைகள் மிரளவே காரை கண்டிகாரமுடனே கங்கண ஒளி மின்னவே தவிழ்ந்தனள் சீதை தவிழ்ந்தனள் சீதை.
தண்டை பாத சரம் ஜொலிக்க தளர்ந்த நடை நடந்தனள் தங்கையருடன் கூடிய விளையாடிய எங்கு ஓடி அழகாய் தவிழ்ந்தனள் சீதை தவிழ்ந்தனள் சீதை. அடுத்தது மகராஜாதி ராஜன் பெற்ற சீதை பூவே தன்னீல் உதித்த மலர் மாதே. மகராஜாதி ராஜன் பெற்ற சீதை பூவே தன்னீல் உதித்த மலர் மாதே. வர்ண பீதாம்பரமுடுத்தி வாராளிங்கு மைதலி அதிசின்னஞ்சிறியதொரு கண்மணி இளம் கண்ணே பருவமானாள் பெண்மணி. அதிசின்னஞ்சிறியதொரு கண்மணி இளம் கண்ணே பருவமானாள் பெண்மணி. மகராஜாதி ராஜன் பெற்ற சீதை பூவி தன்னீல் உதித்த மலர் மாதே. கோட்டி சூரிய காந்தி மின்ன கோமளாகி ஜானகி ஒன்று கூடி சகிகளுடன் நின்றனள் வெகு மேட்டியதாகவே புகன்றனள். ஒன்று கூடி சகிகளுடன் நின்றனள் வெகு மேட்டியதாகவே புகன்றனள். மகராஜாதி ராஜன் பெற்ற சீதை பூவே தன்னீல் உதித்த மலர் மாதே. மாலையிலே பூஞ்சோலையிலே மாமலர் கொய்வோம் வாராய் பூமலர் சோலை பாராய் மங்கை ஊர்மலை மாண்டவி சதகிர்த்தி நேராய். அன்ன மொத்த நடையாளே கொடி மின்னலொத்த இடையாளே அரளி பிச்சி மறு கொண்டு வேர்தவனம் அழகிய பன்னீரோஜா. வேலை ஒத்த விழியாளே பசும் பாலை ஒத்த மொழியாளே ஜண்பகம் பாதிரி குன்னை மல்லிகை சங்கழ நீருடன் ரோஜா. சலசலவென்று பாதசரத்தின் சப்தம் கேட்கவே ஜானகியும் சகிகளுடன் பந்தடித்தாளே. பளபளவென்று பதக்ககார ஜோதி மின்னவே பாகியுடன் சீதையாடி பந்தடித்தாளே. ஓடி ஓடி மண்டபம் எங்கும் ஓட்டம் பிடித்தவள் தேடி ஒன்றாய் சலங்க தங்கையுடன் செண்டடித்தாளே. விறுவிறுவென்று சுற்றி சுழன்று பந்தடிக்கவே விழுந்து சிவதனுசரிகள் போய் ஒளியவே. அடுத்த பாட்டு. பாங்கேற வேகமோடி பந்து தன்னை சென்று தேடி பரமன் வில்லை தூக்கி பார்த்தெடுத்து வா போடி சிவதனுசரிகள் தேடி செண்டை காணோம் என்று உரைத்தாள். ஜானகியும் வில்லை தூக்க ஜனகராஜன் பார்க்க என்ன இது அற்புதமோ என்று சபைதனில் சொல்வார். மன்னன் ஜனகன் சொல் கேட்டோடனே அவர் மந்திரிகள் மனம் மகிழ்ந்தார். நல்ல வேளை தன்னில் திருமண ஓலையை நன்றாக எழுதி முடித்தார். கண்மணி சீதைக்கு கல்யாணம் என்றவர் காதலுடன் மிக புகழ்ந்தார். கல்யாண பேரிகை கொட்டி நகர் எங்கும் காட்சியுடன் அலங்கரித்தாள். நல்ல வேளை தன்னில் திருமண ஓலையை நன்றாக எழுதி முடித்தார். வில்லை முறித்திடும் வல்லவருக்கெங்கள் வேந்தன் ஜனகன் பெண்ணை கல்யாணம் செய்து தருவோம் என்றதே காதலோடு எழுதி முன்னே. தேச தேசமுள்ள ராஜராஜர்க்கெல்லாம் திட்டம் போட்டு அனுப்பினாரே. பூசூரர்க்கும் சீகராஷிகளுக்கும் புகழ்ந்த அனுப்பிய நேரே. கல்யாண பேரிகை கொட்டி நகரெங்கும் காட்சியுடன் அலங்கரித்தாள். நல்ல வேளை தன்னில் திருமண ஓலையை நன்றாக எழுதி முடித்தார். கல்யாண பேரிகை கொட்டி நகரெங்கும் காட்சியுடன் அலங்கரித்தார்.
அடுத்தது ராமரை பற்றி வருது. திருவயோதி நகரமாளும் தசரதேந்திரன், தேவி கௌசலை குமாரன் ராமச்சந்திரன், அருந்தவ முனி கௌசிகர் வந்து அழைத்திட மகிழ்ந்தார். அந்தரங்க தாதியோ தம்பியுடன் அடவினில் அடர்ந்தார். மூடையான தாட்டகி உயர் முடியமாய் தீட்டார். கூடி கூடி சென்று கௌசிகர் வேள்வி காத்திட்டார். பாதகன் சூபாகுவின் பிராணனை மடித்தார். காதகன் மாரீச்சனை கொண்டு கடலில் ஒளித்திட்டார். குவலயத்தோர் கொண்டாடும் கோதண்ட ராகவனும் தவ முனிவர் வேள்வி தன்னை தம்பியுடன் காழ்த்துகழ்ந்து வீரரகு ராமச்சந்திரர் விஸ்வாமித்ரர் ஆசிரமத்தில் சாரமுள்ள கதை கேட்டு சந்தோஷத்துடன் இருக்கையிலே உத்தமராம் ஜனக மன்னன் புத்திரி கல்யாண வைபவத்தின் பத்திரிகை தன்னையப்போ பங்குடன் தூதர்கள் கொண்டு வந்தார். கண்டோடனே கழிப்புடனே அதி ஆனந்தமாய் கண்டோடனே கோலாகலமாய் ராகவர் முன் கௌசிகரும் சொல்லலுற்றார். ராமர் கிட்ட கௌசிகர் சொல்ல போறார். ராமச்சந்திரா கேளும் ஷாம சுந்திரா, பூமி புகழும் மிதிலை நகர் பூபதி ஜனகேந்திரன், புத்திரியின் கல்யாண பத்திரிகை பாருமே. ராமச்சந்திரா கேளும் ஷாம சுந்திரா, சிவதனுசை வளைத்தவர்க்கே சீதை என்னும் பெண்ணையே மழுடன் ஜனகரும் திருமணம் செய்து தருகிறார். ராமச்சந்திரா கேளும் ஷாம சுந்திரா, வேகமாக முனிவருடனே போக வேணும் காணுமே. ராகவா தம்பியுடன் நீரும் வருக வேணுமே. ராமச்சந்திரா கேளும் ஷாம சுந்திரா, விஸ்வாமித்ர முனிவர் சொல்ல வீரராமர் கேட்டோடன் இச்சையாய் மிதிலை நகரம் ரிஷிகளுடன் வந்திட்டார். ராமச்சந்திரா கேளும் ஷாம சுந்திரா, மிதிலை நகர் நாடி வந்தாரே ஸ்ரீராமச்சந்திரர், மாமுனிவர் கூட்டி வந்தாரே. மன்மகிழ்ந்து விஸ்வாமித்ரர் முனிவர் பின்னோடர்ந்து அதிமகிழ்வாய் தம்பியுடன் ஆனந்தமாய் வழி நடந்து மிதிலை நகர் நாடி வந்தாரே ஸ்ரீராமச்சந்திரர், மாமுனிவர் கூட்டி வந்தாரே. கல்லை பெண்ணாய் செய்து உகழ்ந்து கௌதமர் பூஜை கொண்டு வில்லை பார்க்க மனதில் எண்ணி வேந்தன் ஜனகன் பட்டண மாமிதிலை நகர் நாடி வந்தாரே. கௌசிகரும் ரிஷிகளுடன் கூட மதாய் வந்திடவே ஆசையுடன் உபசரித்து ராஜன் ஜனகன் எதிரழைக்க மிதிலை நகர் நாடி வந்தாரே. ஸ்ரீராமச்சந்திரர் மாமுனிவர் கூட்டி வந்தாரே. அவரவர்க்கு தகுந்தபடியா அன்புடனே பூஜை செய்து கௌரவமாய் ஜனக மன்னன் கௌசிகர் முன் சொல்லுகிறார். மிதிலை நகர் நாடி வந்தாரே ஸ்ரீராமச்சந்திரர், மாமுனிவர் கூட்டி வந்தாரே. ராஜகுமாரறிவர் யாரையா கௌசிகரே புகழ்வீர், விமல கம்பீர வெகுதீர சுகுமாரர், வீரர்கள் புகழ் தீரர்கள் இருவர்கள், சிவதயனோ செடு பாரோ சிதை கைப்பிடி பாரோ, புவன சுந்தர ரூபர்கள் இருவர்கள், ராஜகுமாரறிவர் யாரையா கௌசிகரே புகழ்வீர்.
ஜனக கேட்டுட்டார். இப்போ அவள் சீதைக்கு தோழிகள்லாம் கூட்டின்னு காட்டுறா எல்லாரையும். யாரை உனக்கு பிடிச்சிருக்கோ அவளை நீ தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ தோழிகள்லாம் கூட்டின்னு அந்த ஜன்னல் கிட்ட நிற்கிறாவாங்க. அரசன் ஜனகன் பெற்ற பெண்ணே எங்கள் அன்புள்ள ஜானகி கண்ணே, அதே அற்புத வடிவழகாய் அருந்தவ முனிவர் பின் பாராய் நீயும் நேராய். மன்னவன் தசரதர் குமார அறிந்த மண்டலம் மண்டலம் புகழும் தனி வீரர், மேல் மடியின் மேல் ஜன்னலண்டை பாடி சென்று பார்த்திடலாம் மாதே எங்கள் சீதே. தாதி சொல்லை கேட்டோடன் மகிழ்ந்த சீதை தையலர்கள் தன்னுடன் எழுந்தாள். அந்த மாதரசி ஜானகியும் மாடியின் மேல் நின்று பார்த்தாள், மனோ வேர்த்தாள். அந்தரங்க தோழியர்கள் கூடி சீதை அருகினில் நின்றுமே கொண்டாடி, இங்கு வந்திருக்கும் மன்னரினுள் சிந்தைக்கு செய்தவரினி பாராய் பதில் கூறாய். என்ன செய்வேன் சகி வர்தனு செப்படி வளை பாரடி, என்ன செய்வேன் சகி வர்தனு செப்படி வளை பாரடி. ஆனாலும் சிறுவரடி அழகில் சுகுமாரரடி, ஆனாலும் சிறுவரடி அழகில் சுகுமாரரடி. அரசன் பெற்ற அருமை மகன் அரண்டனுசை திறமையுடன் என்ன செய்வேன் சகிவர்தனு செப்படி வளை பாரடி, என்ன செய்வேன் சகிவர்தனு செப்படி வளை பாரடி. எந்தன் மனம் மகிழ்ந்திடவே தந்தை மனம் குளிர்ந்திடவே, எந்தன் மனம் மகிழ்ந்திடவே தந்தை மனம் குளிர்ந்திடவே. எடுத்து கையில் பிடித்து வில்லை ஓடித்து என் கை பிடித்திட நான் என்ன செய்வேன் சகிவர்தனோ செப்படி வளை பாரடி, என்ன செய்வேன் சகிவர்தனோ செப்படி வளை பாரடி. என்னை அவர் அறிவாரோடி என் கவலை தெரிவாரோடி, என்னை அவர் அறிவாரோடி என் கவலை தெரிவாரோடி. யாரடி சொல்வார் அவரிடத்தில் நேரினில் சொல்வாய் நெஞ்சமதே, என்ன செய்வேன் சகிவர்தனு செப்படி வளை பாரடி. பந்திய மகிழ்ந்தவில்லை தந்தை வைத்ததென்ன தொல்லை, பந்திய மகிழ்ந்தவில்லை தந்தை வைத்ததென்ன தொல்லை. பங்கஜ கண்ணன் பச்சை நீரத்தோ சங்கரன் வில்லை சங்கை தளத்தால் என்ன செய்வேன் சகிவர்தனு செப்படி வளை பாரடி, என்ன செய்வேன் சகிவர்தனு செப்படி வளை பாரடி. அடுத்தது லக்ஷ்மணங்கிட்ட சொல்கிறார் ராமர், அவளுடைய அழகை பற்றி என்னையே பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி பேசுகிறார். தம்பி லக்ஷ்மணனே நீ பாராய் இளம் தையலி வளழகை நேராய். தங்க நீர மூடையாள் அங்கவடி மூடையாள், இங்கே தனல் விழியாள் என்னமோ தான் மொழியாள். தம்பி லக்ஷ்மணனே நீ பாராய் இளம் தையலி வளழகை நேராய். இவள் தானோ ஜனகன் குமாரி என் மனதிற்கு இசைந்த சுகுமாரி. அன்னமோத்த நடையாள் மின்னலோத்த இழையாள், என்னமோ அவள் ஜாடையாய் என்ன
உன்னையே தான் பார்க்கிறாள் தம்பி லட்சுமணனே நீ பாராய் இளம் தயலி வளழகை நேராய் அதி உன்னித வடி உள்ள மாது உலகத்தில் இவளை போல் ஏது உத்தமியும் மானே சித்தம் தன்னில் யானே பத்தினியாய் தானே பதி தேறுகின்றேனே தம்பி லட்சுமணனே நீ பாராய் இளம் தையலி வளழகை நேராய். அதுக்குள்ளே இந்த வந்திருக்கிற ராஜாக்கள் எல்லாருக்கும் ஒரே அடியாக மனசு ரொம்ப விட்டு போயிடுத்து. இனிமேட்டு நம்மளுக்கு இந்த பொண்ணை பார்க்க வேண்டாம், நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுத்து. வந்து இருந்த ராஜர் எல்லாம் வகை வகையாய் சாக்கு சொல்ல மந்திரியை கூவியப்போ மன்னர் எல்லாம் சொல்லுகிறார், நல்லது போங்கானோ வல்வில்லதற்கு வேணும் கல்யாணம் என்று சொல்லி காதல் கடிதத்தை தான் எழுதி எல்லாவரையும் அழைத்து ஏதுக்கிந்த வம்பு செய்தீர், நல்லது போங்கானோ வில்லதற்கு வேணும் தொட்டு விட்டால் தோல் கடுக்கும், தூக்கி விட்டால் மோரடைக்கும், எடுத்து இதை தான் வளைக்க ஈசனுக்கும் கை நடுங்கும், நல்லது போங்கானோ வில்லதற்கு வேணும் சொல்லும் உங்கள் பெண் வேண்டாம், தோற்புடனே ஜெயம் வேண்டாம், அல்லது எங்கள் உயிர் இருந்தால் 1000 பொன் தேடிடுவோம், நல்லது போங்கானோ வில்லதற்கு வேணும். எல்லாரும் ஓடி போயிட்டா. இப்போ வந்து ராமரும் லட்சுமணரும் இருக்க. பச்சை நிற தோழி வீச அதை பார்த்தவர்கள் மனம் கூச பாலசுந்தர ராமச்சந்திரர் பார்த்து தீரரும் எழுந்தார். கோட்டி திவாகரன் கூடி கோலு மண்டபத்தில் வந்ததென்று கொண்டாடினால் பலர் கூடி பச்சை நிற தோழி வீச அதை பார்த்தவர்கள் மனம் கூச பாலசுந்தர ராமச்சந்திரர் தீரமுடனே எழுந்தார். மணிக்க மண்டபம் தன்னில் அந்த மன்னாதி மன்னர் முனிவர் மத்தகஜம் போல் நடந்து உத்தமரங்கு வந்தார். பச்சை நிற தோழி வீச வேந்தன் ஜனகன் பார்க்கவே வேந்தர்கள் மனோ வேர்க்கவே விஜய கோதண்ட ராமர் மலர் போர் வில்லை எடுத்தார். பச்சை நிற தோழி வீச அதை பார்த்தவர்கள் மனம் கூச பாலசுந்தர ராமச்சந்திரர் பார்த்து தீரரும் எழுந்தார். இப்போ வந்து என்ன, அவர் வந்து இப்போ வில்ல முறிக்க போறார். வில்லை கையில் தூக்கினார் வீர தீர ராகவன் வேந்தர் ஜனகன் காணவே வேறு மன்னர்கள் நாணவே. வில்லை கையில் தூக்கினார் வீர தீர ராகவன் வேந்தர் ஜனகன் காணவே வேறு மன்னர்கள் நாணவே. தனுசுதை வளைத்திட்டார் தரணி மன்னதையவுடன் நாணதை இழுத்திட்டார் நங்கை சீதை மகிழ்வுடன். தனுசதை வளைத்திட்டார் தரணி மன்னன் தயவுடன் நாணதை இழுத்திட்டார் நங்கை சீதை மனதுடன். விரைவினில் இழுக்கவே வில்லம் 2 ஒடியவே புவனி தன்னில் விழுகவே பெரிய சப்தம் கேட்கவே. விரைவினில் இழுக்கவே வில்லும் 2 ஒடியவே புவனி தன்னில் விழுகவே பெரிய சப்தம் கேட்கவே. வில்லை கையில் தூக்கினார் வீரதீர ராகவன் மோகம் கொண்டு மன்னர்கள் மூர்ச்சையாக விழுகவே வேகமாக விண்ணவர் புஷ்பமாரி பொழியவே. மோகம் கொண்டு மன்னர்கள் மூர்ச்சையாக விழுகவே வேகமாக விண்ணவர் புஷ்பமாரி பொழியவே.
மன்னர் ஜனகராஜனும் மனமகிழ்ந்து நாடவே கன்னி சீதை ஓடி வந்து புஷ்ப மாலை போடவே. மன்னன் ஜனகராஜனும் மனமகிழ்ந்து நாடவே கன்னி சீதை ஓடி வந்து புஷ்ப மாலை போடவே. அஷ்டகஜ வாத்தியங்கள் அழகதாய் முழங்கவே 8 திசையும் புகழவே எல்லவரும் மகிழவே. அஷ்டகஜ வாத்தியங்கள் அழகதாய் முழங்கவே 8 திக்கும் புகழவே எல்லவரும் மகிழவே. வில்லை கையில் தூக்கினார் வீரதீர ராகவர் வேந்தர் ஜனகன் கண்ண காணவே வேறு மலர்கள் நாணவே. வில்லை கையில் தூக்கினார் வீரதீர ராகவன். தோழியரே கோடி இங்கே வாருங்கோடி சேருங்கோடி துரை ஜனகன் மாப்பிள்ளையே மகிழ்வுடனே பாருங்கோடி. புகழ்மிகுந்த கௌசலையின் புத்திரராம் உத்தமராம் அகமழிந்து கௌசிகர் யாகம் தன்னை காத்தவராம். தோழியரே ஓடி இங்கே வாருங்கோடி சேருங்கோடி ஆழி நீரை வண்ணனடி அம்பூஜம் போல் கண்ணனடி அழகி என்னும் ஜானகிக்கு ஆசை மணவாளனடி. தோழியரே ஓடி இங்கே வாருங்கோடி சேருங்கோடி கல்லையும் பெண்ணாக்கி வைத்து கண்ணீராம் பொன்னியராம் வில்லையும் தொண்டாய் முறித்த விஜய வீரதீர ராகவராம் பாருங்கோடி. தோழியரே வாருங்கோடி சேருங்கோடி துரை ஜனகன் மாப்பிள்ளையை மகிழ்வுடனே பாருங்கோடி. மன்னன் இந்த ராகவன் மஜலேயும் மாலையிட என்ன புண்ணியம் செய்தனளோ எல்லவரும் கூறுங்கோடி. தோழியரே ஓடி இங்கே வாருங்கோடி சேருங்கோடி துரை ஜனகன் மாப்பிள்ளையை மகிழ்வுடனே பாருங்கோடி. தோழியரே ஓடி இங்கே வாருங்கோடி சேருங்கோடி துரை ஜனகன் மாப்பிள்ளையை மகிழ்வுடனே பாருங்கோடி. மங்களம் ஸ்ரீராமருக்கு சீதா மங்களம் ஸ்ரீராமருக்கு. சீதா கல்யாணம் பாடிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாரும் கேட்டு மகிழுங்கோ. இந்த ராமர் பூஜை வரப்போகிறது, அதில் கேட்டு மகிழுங்கோ.